லைஃப்ல தெரிய வேண்டிய சில விஷயங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆமா, நான் எல்லா குழந்தைங்களையும் பார்க்குறேனே. அங்கே காட்டு கத்து கத்துற, நீ என்ன சொல்லி தர என் பிள்ளைக்கு? அது பொழுது போகாம அது உட்காந்து பார்க்குது. எல்லா காலேஜ் பிள்ளைகளும் உட்காந்து மொபைல்ல பார்த்துட்டு இருக்குதும்மா. அத வந்து ஒரு டைம் பாஸா பார்த்துட்டு இருக்கிறப்போ, இவ அத பண்ணிட்டாடி. மறுநாள் காலையில காலேஜ்ல போய் இத உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி நான் படிப்பேன்? அப்புறம் எப்படி என் பிள்ளைக்கு நான் சொல்லி தருவேன்? எதனால நான் வந்து என்ன இதெல்லாம் வேண்டியது இல்லையே! இதெல்லாம் தேவையில்லையே! நீ நல்ல விஷயத்த சொல்லிக் குடு. பிக் பாஸ்ங்கிறது எதுக்கு நடத்துற? நான் என்ன கேட்கிறேன்? என்ன சமூகத்துக்கு சொல்லப் போற? திரும்ப திரும்ப நான் வைக்கிற கேள்வி. சமூகத்துக்கு இதனால் என்ன பலன்? என்ன பயன்? வெளியில வராங்கல்ல. அவங்க சேனலுக்கு இப்ப வெளியில வந்து யாரோ ஒருத்தர் வின் பண்றாங்க. அப்புறம் திரும்ப அவங்க சேனல்லயே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கூப்பிட்டு அவங்க ஃபங்ஷன் வச்சு நடத்துறாங்க. வேற யாராவது பொதுமக்கள கூட்டிட்டு போயி, எத்தன பேர் நல்லவங்க பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு போய் காமிங்க. அவங்கள கூட்டிட்டு போய் நீங்க வளர்ச்சியில அடுத்த பக்கத்துக்கு எடுத்துட்டு போங்க. கரெக்ட்டா? இன்ஸ்டால வந்து அந்த பெர்சன்லாம் எனக்கு இன்ஸ்டால தான் பழக்கம். அசிங்கமா பேசின 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபையும் கூட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் என்னென்னமோ பண்றாங்க. இது எத நோக்கி போது? நார்மல் அ பீப்பிள்லாம் வந்துட்டு இன்னும் அவேர்னஸ் இல்லாம இத பார்க்குறாங்களோங்கிற மாரி கூட தோணுது.